லா தஹஸ்ஸஸு, நீங்கள் ஒருவரை ஒருவர் குறைகளை ஆராய்ந்து தெரிய வேண்டாம். வலா தஜஸ்ஸஸு, அவனுடைய அந்தரங்கமான விடயங்களை தேடி ஆராய்ந்து பரப்ப முற்பட வேண்டாம். வலா தஹாசது, நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம். வலா தபாகது, நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். வலா ததாபரு, ஒருவரை ஒருவர் வெறுத்தொதித்திருக்க வேண்டாம். அன்புள்ளவர்களே, எண்ணங்களை சொன்ன ரசூலுல்லாஹ் இப்படி பட்டியலிடுகிறார்களே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி எம் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய இந்த ஜும்ஆவின் மூலமாக நல்லெண்ணம் கொள்வோம் என்கிற ஒரு தலைப்பில் சில விடயங்களை உங்களோடு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஞாபகமூட்டுதலினுடைய பிரதானமான நோக்கம் எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஈமானுக்கு ஒரு புத்துணர்வாக எம்மிடம் இருக்கக்கூடிய பிழைகளை களைந்து சரியான வழியில் நம்மை மாற்றிக்கொள்வதற்காக. சரியான வழியிலே செல்கிறோம் என்றால் அவ்வழியில் நாங்கள் உறுதியாக பயணிப்பதற்காக அல்லாஹ்வினுடைய திருமறை வசனங்கள் எங்களுக்கு ஞாபகமூட்டுதல் பிரயோசனம் அளிக்கும் என்கிற ஒரு உபதேசத்தை செய்வதனால், அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இன்றைய இந்த ஜும்ஆவின் மூலமாக ஞாபகப்படுத்தப்படுவது எனக்கும் உங்கள் அனைவருக்கும் பிரயோசனம் அளிக்கும் என்று நம்புகிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை, ஆரம்பமாக நல்லெண்ணம் என்று சொன்னால் என்ன? நல்லெண்ணம் என்கிற ஒரு செய்தியை எதற்காக வேண்டி எம் சமூகத்துக்கு மத்தியில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம்? எதற்காக வேண்டி நல்லெண்ணம் என்கிற ஒரு தலைப்பு நாம் பேச வேண்டிய கடமைக்குள்ளால் வந்திருக்கிறோம்? அன்புள்ளவர்களே, முதலாவதாக நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நல்லெண்ணம் என்கிற ஒரு பகுதி இஸ்லாமியர்கள் ஈமானியர்களிடத்தில் வெறுமனே பேச்சுக்கு உள்ளதாக மாத்திரம் மாறி போய்விட்டது. பேச்சோடு கலந்து போன ஒன்றாகவே நல்லெண்ணம் இருக்கிறதை அன்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லெண்ணத்தை அவன் பிரதிபலிப்பவனாக, அடுத்தவர்களில் நல்லெண்ணம் கொள்பவனாக, ஏன் படைத்தவன் அல்லாஹ்வில் நல்லெண்ணம் கொள்பவனாக ஒரு மனிதன் ஈமானியன் வாழ்கிறானா என்றால் மிக பெரும் கேள்விக்குறியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பேசுகிற நானோ கேட்கிற நீங்கள் யாருமோ விதிவிலக்கில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வினுடைய படைப்புகளை பற்றிய எண்ணங்களில் தவறான சிந்தனைகளை எங்களுடைய உள்ளங்களில் புகுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது நாங்கள் புகுத்தி வைத்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இப்படியான எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நல்லெண்ணம் என்கிற ஒரு செய்தியை அறிந்து கொள்வோமாக இருந்தால் அது இந்த ஆன்மீக வாழ்வுக்கும் சரி லௌகீக வாழ்வுக்கும் சரி
இவ்வுலக மறுவுலக ஈருலக வாழ்வினுடைய வெற்றிக்கும் மிக பெரும் காரணமாக இது ஒரு அமைவாக அமையும் என்கிறதில் சந்தேகம் கிடையாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஆனாலும் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு நிலை என்ன தெரியுமா? அடுத்தவன் நலவு செய்வதை கூட குறையாக பார்க்கிற சமுதாயமாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் நலவு செய்கிறான் என்றால் அந்த நலவை ஆர்வப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களை ஊக்குவிப்பவர்களாக இருப்பவர்களை தாண்டி எம்முடைய சமுதாயத்தில் எப்படியானதொரு பழக்கத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், அவனுடைய நலவுகளில் இருக்கிற குறை என்ன என்பதை தேட ஆரம்பிக்கிறோம். இஸ்லாம் வெளிப்படையாக ஒரு மனிதனின் மீது கொள்ள வேண்டிய நல்லெண்ணம் எதற்காக என்கிறதை இன்றைய ஜும்மாவினுடைய முடிவில் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எனவேதான் இந்த நல்லெண்ணம் பற்றிய வழிகாட்டுதல்களை அல்லாஹ்வின் மீது கொள்ள வேண்டிய நல்லெண்ணம் என்றும் பிறர் மீது கொள்ள வேண்டிய நல்லெண்ணம் என்கிற இரண்டு பகுதிகளாக இன்றைய ஜும்மாவின் மூலமாக உங்களுக்கு சுருக்கமாக சொல்லலாம் என்று விரும்புகிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் சிலை வணக்கங்கள் தலைவிரித்தாடுகிற பொழுது அந்த சமூகத்துக்கு மத்தியில் இது பிழையான கொள்கை, அல்லாஹ்விற்கு இணை வைக்கிற கொள்கை என்பதை வெளிப்படுத்தும் முகமாக அவர்கள் அந்த சமூகத்தில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஃபமா வன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன், அகிலத்தாருடைய இரட்சகனை பற்றிய உங்களுடைய எண்ணம் தான் என்ன? உங்களுடைய ரப்பை பற்றி நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ரப்பு யார் என்று தெரியுமா? அவனுடைய தன்மைகள் தெரியுமா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா என்கிற மிக பெரும் ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் சமூகத்தை நோக்கி கேட்ட ஒரு கேள்வி. இன்று எனக்கும் உங்களுக்கும் அதே கேள்வி. நாம் அல்லாஹ்வை எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய செயல்பாடுகளை அல்லது அல்லாஹ்வை பற்றிய ஓர் உண்மையான எண்ணம் என்னிலும் உங்களிலும் எப்படி தொழிற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். இன்னல் முஃமின் என்றால் யார் தெரியுமா? அஹ்ஸனல் ظن بربه فاحسن العمل. அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினுடைய காரியங்கள், அல்லாஹ்வினுடைய விடயத்தில் அந்த மனிதன் நல்லெண்ணம் கொள்வான். இதனால் அவனுடைய காரியங்கள் எல்லாம், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நல்லதாக மாறிவிடுகிறது. வஇன்னல் முனாஃபிக், முஃமின் அடுத்தது முனாஃபிக். முனாஃபிக்கை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், அஸா அத்தன், அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கெட்ட எண்ணங்கள். அந்த கெட்ட எண்ணங்களின் மூலமாக ஃபஅஸா அல் அமல், அவனுடைய காரியங்களும் கெட்டு போய்விட்டது என்பதாக சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எதற்காக? அல்லாஹு தஆலா குர்ஆன் சூரா ஃபுஸ்ஸிலத் 23வது வசனத்தில் சொல்லுகிறான், வதாலிக்கும் லன்னுக்கும் அல்லதீ ظننتم بربكم. மறுமை நாளில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் எமக்கு எதிரான சாட்சியாக கொண்டு வருவான். எங்களுடைய கைகள், எங்களுடைய தோள்கள், எங்களுடைய கால்கள் எங்களுக்கு எதிரான சாட்சியாக மறுமை நாளில் கொண்டு வரப்படும். அந்த நாளில் மனிதர்கள் கேட்பார்கள், எங்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் யார்? உங்களை பேச வைத்தது யார்? எதற்காக எங்களுக்கு எதிராக சாட்சியம் சொல்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அந்த உறுப்புகள் எங்களுக்கு பதில் தரும். எப்படி தெரியுமா? உங்களை பேச வைத்த அல்லாஹ் எங்களையும் பேச வைத்திருக்கிறான் என்று சொல்லுமாம். அப்படி சொல்லுகிற அந்த செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வதாலிக்கும் லன்னுக்கும் அல்லதீ ظننتم بربكم. உங்களுடைய ரப்பு நீங்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் கவனிக்காமல் பொடுபோக்காக இருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய ரப்பை பற்றி எண்ணிக்கொண்டிருந்த எண்ணங்கள். ஆனால் உண்மையில் அல்லாஹ் யார் தெரியுமா? உங்கள் செயல்பாடுகளை நன்குணர்ந்தவனாக, நன்கறிந்தவனாக பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த திரைமறைவுமின்றி அவன் பார்த்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அல்லாஹ் மறுமை நாளில் எமது உறுப்புகளை வைத்தே எமக்கு எதிரான சாட்சியாகவும் கொண்டு வந்து எம் தவறுகளை நிரூபிப்பதற்கு காத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வை பற்றி நானும் நீங்களும் சர்வசாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் வேண்டும். என்ன தெரியுமா? அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொள்ளுதல் என்பது வெறும் பேச்சுக்காக சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அபூ தாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக, இன்ன ஹுஸ்னல் ظن பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொள்ளுதல் இருக்கிறது, அந்த நல்லெண்ணம் என்பது மின் ஹுஸ்னில் இபாதா, வணக்க வழிபாடுகளில் மிக சிறந்த ஒரு காரியம், நல்ல காரியம் என்பதாக சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம்.
அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொள்வது சர்வ சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையோடு இன்றி போன ஒன்று அல்லது ஒன்றி போன ஒன்றாக நாம் பார்த்துவிடக் கூடாது. அது ஒரு இபாதா. அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொள்வது ஒரு இபாதத். அதற்காக வேண்டி நாங்களும் நீங்களும் பிரயத்தனம் எடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அந்த பிரயத்தனம் எடுப்பதன் மூலமாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியில் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். எப்படி நபிகளார் சொல்லுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே, எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் இருப்பேன். என்னுடைய அடியான் என்னை எப்படி எண்ணுகிறான். இன்னும் ஒரு செய்தியில நாங்கள் பார்க்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன இந்த வன்னி அப்தி பி ஃபல்யதுன்ன பி மா ஷா, என்னுடைய அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் இருப்பேன். அவன் எதை வேண்டுமானாலும் எண்ணிக்கொள்ளட்டும், என்னை எப்படி வேண்டுமானாலும் நினைச்சு கொள்ளட்டும். இன்னும் ஒரு செய்தி தெளிவுபடுத்துகிறது, அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி அன இந்த வன்னி அப்தி, என்னுடைய அடியான் என்னை எண்ணுகிற எண்ணத்தில் தான் இருக்கிறேன், அவன் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அல்லவா. அதை விளங்கப்படுத்துகிற செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம், இன்ன வன்ன பி ஹைரா, என்னை நல்லதாக அவன் கருதுவானாக இருந்தால் ஃபலஹு, அது நல்லதாக இருக்கும் அவனுக்கு. வ இன் வன்ன ஷர்ர, என்னை கெட்டதாக ஒரு மோசமான சிந்தனையோடு அவன் பார்ப்பானாக இருந்தால் அதுதான் அவனுக்கு நடக்கும். அப்போ ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்வை எண்ண வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வை நல்ல முறையில் எண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் இது அல்லாஹ்வினுடைய நியதி. அல்லாஹ் எனக்கு ஒரு நலவை நாடி இருக்கிறான், அது எனக்கு ஒரு பிரயோசனத்தை தருகிறது, என்னுடைய பார்வைக்கு எட்டாது. உலகம் பொய்யானது, உலகம் ஏமாற்றுகிறது. ஏமாற்றுகிற உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அருள் என்பது என் கண்களுக்கு விளங்காமல் இருக்கிறது. என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நான் என்னை படைத்த ரப்பின் மீது முழுமையான நல்லெண்ணம் கொள்கிறேன், அவன் நிச்சயம் எனக்கு நனவை தர காத்திருக்கிறான் என்கிற எண்ணத்தை ஒரு மனிதன் உள்ளத்தில் எடுக்க வேண்டும் என்பதை நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ஹதீஸுல் குத்ஸியிலே, அன இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் இருப்பேன். ஃப இன் வன்ன பி கைரன் ஃபலஹுல் கைர், அவன் நல்லதாக நினைச்சால் அவனுக்கு நல்லதுதான், அவன் என்னை கெட்டதாக நினைப்பானாக இருந்தால் அவனுக்கு கெட்டதே முடிவாக அமைந்துவிடும். ஃபலா ததுல்லு பில்லாஹி இல்லா கைரா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நல்லதை தவிர வேறொன்றையும் அல்லாஹ்வை பற்றிய எண்ணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அது நல்லதாகவே இருக்கட்டும். தீய பகுதிகளை நீங்கள் யோசித்து விட வேண்டாம். அவனை ஒரு மோசமானவனாக, ஒரு கோபக்காரனாக, எங்களை தண்டிப்பவனாக, எமக்கு அநியாயம் செய்பவனாக அப்படியான பார்வைகளை பார்த்து விட வேண்டாம். நாங்கள் சில நேரங்களில் சொல்லலாம், யார் எங்களில் அல்லாஹ்வை அநியாயக்காரனாக பார்க்கிறோம்? அப்படி யாருமே பார்ப்பவர்கள் கிடையாது. அன்புள்ளவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாங்கள் சொல்லாமல் எம் செயல்பாடுகளினால் அல்லாஹ்வை எங்களுக்கு அநியாயம் செய்வதாக பார்க்கிற காரியங்களை அடியார்களாகிய நானும் நீங்களும் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு அநியாயம் செய்வதாக சிந்திக்கக்கூடிய பல தருணங்கள் உண்டு. தாங்க முடியாத துன்பங்களில் நான் மட்டும்தானா என்பதை அல்லாஹ்வை குறை காணும் எண்ணம் உறவுகளே. ஊரார்கள் மத்தியில் எவ்வளவோ மோசமானவன் நன்றாக இருக்கிற பொழுது அல்லாஹ்விற்காக பயந்து வாழுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு வாழும் எனக்கு ஏற்படுகிற கஷ்டங்களின் பொழுது நான் அல்லாஹ்வை ஒரு கடிந்து கொள்ளுகிற எண்ணத்தோடு பார்க்கவில்லையா? நான் தொழுது என்ன பயன் என்கிற எண்ணம் எனக்கு வந்ததில்லையா? நான் அல்லாஹ்விடம் கரமேந்தி என்ன கிடைத்து விட்டது என்ற ஒரு நப்பாசை, அதாவது ஒரு நிராசை என்னுடைய உள்ளத்திலே தோன்றியது கிடையாதா? அப்படி என்றால் இதுவெல்லாம் நாம் அல்லாஹ்வின் மீது கொள்ளக்கூடிய ஒரு தீய எண்ணம் தானே. அன்றாடம் செய்து கொண்டிருக்கும் இந்த எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த நல்லெண்ணம் என்பது எப்படியான வழிவகைகளில் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா, செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு மனிதன் பாவம் செய்வான். பாவம் செய்த மனிதன் அல்லாஹ்வை நெருங்கி வருவதற்காக வேண்டி முயற்சிக்கிறான் என்று வையுங்கள். தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்கிற பொழுது அல்லாஹ்வின் மீது அவன் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தபூக் யுத்தத்திலே கலந்து கொள்ளாத 3 நபித்தோழர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகிற பொழுது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். எப்படி தெரியுமா? வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு,
அந்த யுத்தத்திற்கு செல்லாமல் இருந்த அந்த 3 நபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஹத்தா இதா வாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரபஹத். இந்த பூமி அவர்களுக்கு சிரமமானதாக, கஷ்டமானதாக, நெருக்கம் கொடுப்பதாக அவர்கள் உணர்ந்த பொழுது, தங்களை தாங்கள் கஷ்டமாக நினைத்த பொழுது, வலன்னு அல்லா மல்ஜஅ மினல்லாஹி இல்லா இலைஹி, அல்லாஹ்வை தவிர தனக்கான பாதுகாப்பு கிடையாது, அல்லாஹ்வை தவிர தனக்கான பாதுகாப்பு கிடையாது என்று அவர்கள் எண்ணினார்கள். அப்படி எண்ணியதன் விளைவு சும்ம தாப அலைஹிம், அவர்களுக்கு தௌபா அங்கீகரிக்கப்பட்டதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அன்புள்ளவர்களே, முதலில் என்னுடைய எண்ணம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நான் செய்த தவறுகள் மனிதன், ஆனாலும் நான் என் ரப்பிடம் கரமேந்தினால் நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறான் என்கிற அந்த உண்மையான எண்ணத்தை, அல்லாஹ்வை பற்றிய எண்ணமாக என் உள்ளத்தில் எடுத்து நான் தௌபா செய்ய வேண்டும். ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை காலமும் எத்தனை முறை தௌபா செய்திருப்போம்? இந்த தௌபாக்களில் எல்லாம் இறைவனை இப்படியான எண்ணத்தோடு அணுகியவர்களாக நாம் இருந்திருந்தால், அல்லாஹ்வின் தூதர் தௌபா செய்ய சொன்ன முறையில் தான் நாம் செய்திருக்கிறோம் என்பதை உண்மையாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், தொடர்ந்து அதே பாவங்கள் வருவது எம் ஈமானிய பலகீனம் இல்லையா? அதை நினைத்து இறைவனிடம் கரமேந்தியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தௌபா என்பது அல்லாஹ்வின் மீதுள்ள நல்லெண்ணத்தின் அடிப்படையில், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்கிற அடிப்படையில் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் அதே பாவத்தில் நாங்கள் தொடர்ந்திருக்க கூடாது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். முனாஃபிக் யார் தெரியுமா? அவர்கள் தௌபா செய்து பாவம் செய்து விடுவார்கள் என்றால், அது பாவம் என்று உணர்கிற பொழுது அதை தொடர்ந்து செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அது போன்று பாருங்கள், ஒரு மனிதன் மரண நேரத்திலாக இருந்தாலும் அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். எப்படி? ஒருமுறை ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? லா யமூதுன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹி அஸ்ஸ வஜல். ஒரு மனிதன் மரணிப்பான், நிச்சயமாக மரணித்தே ஆகப் போகிறான், மரணத்திற்கு விதிவிலக்கு கிடையாது. அப்படி மரணிக்கிற மனிதன் எப்படி மரணித்து விட வேண்டாம் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் கொண்டவனாகவே அன்றி அவன் மரணித்து விட வேண்டாம். அப்படி என்றால் நல்லெண்ணம் வரும் வரை வாழ்ந்து கொண்டிருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? இல்லை. எப்பொழுது மரணம் வரும் என்பதை தெரியாது என்று சொன்னால், மரணத்திற்கு தயாராக இருக்கும் நீ அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். உன்னுடைய செயல்பாடுகளை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பேருண்மை அது சொல்லித் தருகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இளைஞருடைய மரண தருவாயில் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். அப்படி செல்லுகிற பொழுது அந்த மனிதரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கைஃப தஜ்துக், உன்னுடைய இந்த மரண வேலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். அந்த தோழர் சொன்னார், கால வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, இன்னி அர்ஜுல்லாஹ வ இன்னி அகாஃபு துனூபி, அல்லாஹ்வினுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வினுடைய நலவுகளை ஆசை வைக்கிறேன். மரண தருவாயில் ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை, அதுவும் ஒரு இளைஞன் சொல்லுகிற வார்த்தை. நான் அல்லாஹ்வின் மீது ஆசை வைக்கிறேன், பேரவா கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் வ இன்னி அகாஃபு துனூபி, என் பாவங்களுக்கான முடிவு என்னவாகும் என்கிற பயத்தோடும் இருக்கிறேன். யார்? மரண தருவாயில் இருக்கும் ஒரு இளைஞன் அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்லுகிற ஒரு பாடம் சொல்லுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஜ்தமிஆனி ஃபீ கல்பி அப்தின் ஃபீ மிஸ்ல ஹாதல் மௌத்தின், மரணிக்கும் தருவாய் இது போன்ற நேரத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இந்த 2 எண்ணங்களும் ஒன்று சேர்ந்திருக்கவே இருக்காது. எந்த 2 எண்ணம்? அல்லாஹ்வை ஆசையும் வைக்கிறேன், நான் செஞ்ச பாவத்துக்கு பயமாவும் இருக்குது என்று ஒரு மனிதன் எண்ணுகிறான் என்றால், இந்த 2 எண்ணமும் மரண தருவாயில் ஓர் அடியானுக்கு ஒன்று சேர்ந்திருக்க மாட்டாது என்கிற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவன் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்திருக்கிறான், தன்னுடைய முடிவை ஆதரவு வைக்கிறான், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்கிற ஆசையும் இருக்கிறது, நான் பாவம் செய்து விட்டேனே என்கிற கவலையும் இருக்கிறது. சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? அப்படியான நிலைமையில் இந்த 2ம் இருக்குது என்று சொன்னால் அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? இல்லா அத்தாஹுல்லாஹு மா யர்ஜு, அவன் ஆசைப்படுகிறான். எதை? அல்லாஹ்வை ஆசைப்படுகிறான். அவன் சொர்க்கம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், அவனுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், மறுமையில் வெற்றி வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அந்த வெற்றியை அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வஆமனஹு மிம்மா யகாஃப்,
அவன் எதை நினைத்து பயப்படுகிறானோ அந்த பயத்திலிருந்து விமோசனத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான், அவன் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே எங்களுக்கு இந்த தோழருக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வின் மீது பேரவா கொண்ட மனிதன் மரண தருவாயிலும் அவன் மீதுள்ள நல்லெண்ணத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? அவனுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிறது என்கிற ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இது போன்ற என்ன கட்டங்கள் வந்தாலும் சரி, ரிஸ்குடைய விடயமா, கஷ்டங்களா, துன்பங்களா, எது வந்தாலும் சரி, அந்த மனிதனுடைய எண்ணங்களில் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு இதை நலவுக்காக தருகிறான், எனக்கென அளக்கப்பட்ட ரிஸ்க் நான் கொடுத்தால் அல்லது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கென அளக்கப்பட்ட ரிஸ்கை அல்லாஹு தஆலா தந்தே ஆகுவான். பசியோடு பறக்கும் பறவை மீண்டும் வருகிற பொழுது வயிறு நிரம்ப வருவது போன்று எனக்கு நான் அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கையின் விளைவாக, நான் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற பேரன்பின் காரணமாக அவன் தருவான் என்கிற நல்லெண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இது இருந்தால் நானும் உங்களும் உலகத்திற்காக வேண்டி முண்டி அடித்துக் கொண்டிருக்க மாட்டோம். நானும் நீங்களும் உலகம்தான் தஞ்சம் என வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்க மாட்டோம். அல்லாஹ்விற்காக வேண்டி எங்களுடைய பணிகளை, எங்களுடைய பாணிகளை எல்லாம் மாற்றி அமைத்திருப்போம். கஷ்டமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது இது அல்லாஹ் என் பாவங்களை மன்னிக்க, மறுமையில் என்னை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்ல, இந்த உலகத்தில் நான் பாவமில்லாமல் நடமாடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றிலும் நான் படுகிற கஷ்டம், நான் படுகிற அவதை, இந்த ஒவ்வொன்றிற்கும் நன்மைகளை பன்மடங்காக அல்லாஹ் மாற்றித்தர காத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இபாதத்தை செய்கிறானா, அப்படி இபாதத்து செய்கிற பொழுது அவன் சிரமத்தோடு செய்கிற காலமாக நாம் வாழும் இந்த காலம் இருக்கிறது. அப்படியான காலம் இபாதத்துகள் செய்கிற பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே தோன்ற வேண்டியதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எப்படி? நீ செய்கிற இபாதத்துகளில் அல்லாஹ் தஆலா உனக்கு அதை 10 மடங்காக, அதை அதிகப்படுத்தி தருவதாக அல்லாஹ் தஆலாவினுடைய வாக்கு இருப்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அந்த மறுமை நாளினுடைய திடுக்கத்தின் பொழுது அவர்கள் பயமின்றி இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் சூரா நம்லிலே சொல்லித் தருகிறான். வஹும் மின் ஃபஸஇயௌமஇதி ஆமினூன். அவர்கள் அந்த திடுக்கமுடைய நாளில் பாதுகாப்பானவர்களாக இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கொடுக்கிற பொழுது அல்லாஹ்வின் மீது வர வேண்டிய நல்லெண்ணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் இதை எனக்கு வளர்த்து தருகிறான் என்கிற நல்லெண்ணத்தை அவன் கொள்கிறான். அன்புள்ளவர்களே, துஆ கேட்கிறான். துஆவின் பொழுது அல்லாஹ்வின் மீது கொள்ள வேண்டிய நல்லெண்ணம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மா லம் யஅஜல். அவசரப்படாத வரையில் அவன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். முஸ்லிம்ல வருகிற செய்தி. ஒரு மனிதன் பிரார்த்தனை புரிந்து அவசரப்படவில்லை என்றால் அது அவனுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? கத் தஅவுது ரப்பி, நான் கேட்டேன், ஃபலம் முஸ்தஜிப்லி, எனக்கு அவன் பதிலளிக்கவில்லை, நான் கேட்டதை தரவில்லை என்று அவன் கைசேதப்படுகிறான். அப்படி கைசேதப்படாமல் இருக்கிற வரை அவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் எப்படி தெரியுமா? உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. எனக்கு பதிலளிக்கப்படும் என்கிற உறுதியை உள்ளத்திலே கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். நாம் கேட்டிருக்கிறோமா? பிரார்த்தனை புரிந்திருக்கிறோமே? இதை தருவான் என்கிற நம்பிக்கையோடு கேட்டிருக்கிறோமா? கேட்டவுடன் கிடைத்தால் சந்தோஷப்பட்டிருப்போம். சில வேளைகளில் அது எனக்கு வேறு பல நலவுகளை தந்திருக்கும் என்பதையெல்லாம் உபதேசங்கள் நமக்கு சொல்லித்தர நபிமொழிகள் சொல்லித் தந்து கொண்டிருக்க, இவற்றையெல்லாம் கேட்டு கேட்டு புளித்து போன எம் காதுகளுக்கு நான் கேட்டது கிடைக்கவில்லை என்கிற பொழுது அல்லாஹ்வின் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருப்பதை உணர்ந்திருக்கிறோமா இல்லையா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதை இஸ்லாமிய வழிகாட்டுதல் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே போன்று ஈமானிய சொந்தங்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த பகுதியாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீதுள்ள நல்லெண்ணம் என்பது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி, அடுத்த சக மனிதனை நல்லெண்ணம் கொண்டு நோக்க வேண்டும். எங்களுடைய பகுதி, எங்களுடைய பார்வைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? சுருங்க சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன், எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதன், அவனை பார்த்தவுடன் சில நேரங்களில் எங்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்படும், சில நேரங்களில் எங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது இன்னும் ஒரு அதிருப்தியான செய்தியை சொல்லிவிடட்டும் பாருங்களேன். அவனை பார்க்கிற கோணமெல்லாம் வித்தியாசமான பார்வையாகவே இருக்கும். இது நல்லவர்களையே நாம் அப்படித்தான் பார்ப்போம். எனக்கு தெரியாத ஒரு மனிதனை நான் எப்படி பார்க்க வேண்டும்? ஆனால் நாம் எப்படி பார்க்கிறோம்?
எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதனோடு நான் பழகி அவனுடைய குணாதிசயங்களை அறிந்தவன் கிடையாது. ஆனாலும் அவனுக்கு நான் தரம் கொடுக்கிறேன். எப்படி தெரியுமா? இவன் மோசமானவன், முகத்திலேயே விளங்குது, அவனுடைய பார்வை சரியில்லை, ஆரம்ப பார்வையிலேயே புரிந்து போனது என்கிற வார்த்தைகளை சொல்லி அவன் மீதுள்ள நல்லெண்ணம் எம்மில் மிளிர்கிறதா அல்லது தவறான எண்ணங்களை நாங்கள் உள்ளத்தில் விதைக்கிறோமா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அறிமுகமில்லாத ஒருவரிலேயே தவறான எண்ணங்களை நாங்கள் விதைத்து விடுகிறோம் என்று சொன்னால், அறிமுகமான ஒரு மனிதர், தெரிந்த ஒரு மனிதர், நண்பராக இருந்து சில நேரங்களில் கோபித்துக் கொண்ட ஒரு மனிதர் என்னை பார்த்து எதேர்ச்சையாக சிரித்து விட்டாலும் கூட அந்த மனிதனை பற்றிய தவறான எண்ணம் என்னையும் உங்களையும் அறியாமலே எங்களுடைய உள்ளங்களில் புரையோடி போவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, ஒரு மனிதர் உண்மையில் தவறே செய்திருக்கிறான் என்று வையுங்கள். ஒரு மனிதன் உண்மையில் தவறே செய்கிறான் என்று வையுங்கள். தவறு செய்த மனிதனை பார்த்து கூட ஒரு மனிதன் எப்படி எண்ண வேண்டும் தெரியுமா? அல்லாஹு தஆலா அவனுக்கு நேரிய வழியை கொடுக்க வேண்டும், நல்ல சிந்தனையை கொடுக்க வேண்டும், அவன் மாறிவிடலாம் என்கிற ஆசையை ஒரு மனிதன் கொள்ள வேண்டும். இவனெல்லாம் திருந்தவே மாட்டான் என்கிற உணர்வை எடுத்துவிடக் கூடாது. இவன் சொல்லி கேட்பவன் அல்ல என்று சொல்லிவிடக் கூடாது. நபிகளாரே மீண்டும் பிறந்து வந்தாலும் இவன் திருந்த மாட்டான் என்கிற வார்த்தையை சொல்லிவிடக் கூடாது. பனூ இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்விற்கு அடியானாக வாழ்ந்த ஒரு ஆபிதும் ஒரு பொடுபோக்காக இருந்த ஒரு மனிதரையும் வைத்து வரக்கூடிய ஒரு செய்தியில் இந்த இபாதத் செய்து வரக்கூடிய இந்த மனிதர் அடுத்த மனிதருக்கு எவ்வளவு உபதேசங்கள் செய்யும் கேட்காமல் இருக்கிற பொழுது இவர் சொல்லுகிறார், உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். உன்னை நரகத்தில் அல்லாஹ் போட்டு விடுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்தானா தெரியுமா? யார் அப்படி சொல்லுகிறானோ சொன்னவன் அல்லாஹ்வின் அதிகாரத்தை கையில் எடுத்தான் என்கிற ஒரு காரணத்திற்காக அவன் மீது தவறான ஒரு கருத்தை, அல்லாஹ்வினுடைய பார்வையை இவனுடைய சிந்தனையில் இருந்து வெளிப்படுத்தி அவன் சொன்ன ஒரு காரணத்திற்காக இவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் அழித்து அவனை மன்னித்து விடுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். ஈமானிய சொந்தங்களே, அடுத்தவர்களுக்கு தீர்ப்பளிப்பதென்றால் எங்களுக்கு எவ்வளவோ இன்பமாக இருக்கிறது. அடுத்தவனை பாவியாக காட்டுவதில் நானும் நீங்களும் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறோம் உலக வாழ்க்கையில். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை மிக பாரதூரமான விளைவுகளை தரும் என்கிற ஒரு விடயத்தை நானும் நீங்களும் மறந்துவிட்டோம். சில நேரங்களில் ஒரு மனிதன் தவறே செய்திருந்தாலும் கூட இன்னும் ஒரு பகுதியை யோசித்து பார்க்கலாம் அல்லவா? என்ன, சில சூழ்நிலைகள் அவனை மாற்றி இருக்கலாம். அவன் நல்லா தான் இருந்தான், இப்படியான சில காரணங்கள் அவனுக்கு இப்படியான சிந்தனைகளை மாற்றி கொடுத்திருக்கலாம். அவன் மாற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். இப்படி நல்ல எண்ணங்களை உள்ளத்தில் அடுத்தவர்கள் சார்பாகவும் நாங்கள் சுமந்து கொள்ள வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, நல்லெண்ணம் கொள்வோம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் சக மனிதர்களை, அடுத்தவர்களை அவர்கள் மீது நல்லெண்ணம் கொள்ளுதல் என்கிற ஒரு பகுதியை பார்க்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய ஒரு திருமறை வசனம் என்னையும் உங்களையும் மிக பெரும் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரா ஹுஜராத்தினுடைய 12வது வசனத்திலே சொல்கிறான், விசுவாசிகளை அழைத்து சொன்னான், ஈமான் கொண்டவர்களை அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظன். அதிகமான எண்ணங்களை நீங்கள் விட்டு ஒதுங்கி விடுங்கள், அதிகமான எண்ணங்களை விட்டு நீங்கள் தூரமாகுங்கள். அதிகமான எண்ணங்களை விட்டு தூரமாக சொல்லுகிற அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இன்ன பஅல்-ظன்னி இஸ்முன். நீங்க நினைக்கிறதுல ஒரு சிலதுதான் பாவம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதிகமான எண்ணங்களை விட்டுவிடுங்கள் என்றான், அதில் ஒரு சிலதுதான் பாவம் என்றும் சொல்லித் தருகிறான். சிலதுதான் பாவமாக இருக்கிற பொழுது கூட நிறைய நீங்கள் எண்ண வேண்டாம் என்று அல்லாஹ்வினுடைய கட்டளை எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லித் தருகிறது? எனக்கு எது பாவம் எது சரி என்பது தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது அடுத்தவர்களை பற்றிய தேவையற்ற எண்ணம் எனக்கும் உங்களுக்கும் எதற்கு? படைத்தவன் ரப் இருக்க, அவன் தீர்ப்பளிக்க காத்திருக்க, அவன் மறுமை நாளின் வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க, மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான் என்பதை உறுதியாக ஈமான் கொண்ட விசுவாசிகளை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இய்யாக்கும் வல்-ظன். உங்களை சில மோசமான எண்ணங்களை கொண்டு நான் எச்சரிக்கிறேன். இந்த மோசமான எண்ணங்கள் என்பது எப்படி தெரியுமா? ஃபஇன்னல்-ظன் அக்ஸபுல் ஹதீஸ். பேச்சுக்களில் மிக பெரும் பொய். எண்ணம் என்ன? எண்ணங்கள் என்பது பேச்சுக்களில் மிக பெரும் பொய்யாகும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், எண்ணங்களை சொல்லி, எண்ணங்கள் பேச்சிலேயே மிக மோசமானது என்றால் ஒரு மனிதன் நினைத்ததை அவன் வெளிப்படுத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது என்னவெல்லாம் விளைவுகள் வரும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், லா தஹஸ்ஸசு, நீங்கள் ஒருவரை ஒருவர் குறைகளை ஆராய்ந்து தெரிய வேண்டாம். வலா தஜஸ்ஸசு, அவனுடைய அந்தரங்கமான விடயங்களை தேடி ஆராய்ந்து பரப்ப முற்பட வேண்டாம். வலா தஹாசது, நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம். வலா தபாகது, நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம். வலா ததாபரு, ஒருவரை ஒருவர் வெறுத்தொதித்திருக்க வேண்டாம். அன்புள்ளவர்களே, எண்ணங்களை சொன்ன ரசூலுல்லாஹ் இப்படி பட்டியலிடுகிறார்களே, அர்த்தம் என்ன தெரிகிறதா? சில எண்ணங்களினால் சிலருக்கு மத்தியில் கோபம் ஏற்படுகிறது, சிலருக்கு மத்தியிலே பகைமை ஏற்படுகிறது, சிலருக்கு மத்தியிலே பொறாமை ஏற்படுகிறது, சிலருக்கு மத்தியிலே தேவையற்ற எண்ணங்களின் மூலமாக அவனை பற்றிய நல்லது கெட்டது என்கிற எதையும் விட்டுவிடாமல் ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். ஆராய்வதை எல்லாம் பரப்பும் ஒருவனாக இருக்கிறான். அவன் கோல் சொல்வதிலும் புறம் சொல்வதிலும் அடுத்தவர்களின் மானத்தோடு விளையாடுவதிலும் அடுத்தவனின் அந்தரங்கங்களோடு விளையாடுவதிலும் அவன் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வின் எச்சரிக்கையை பாருங்கள், எண்ணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். எண்ணங்களின் வெளிப்பாடுகள் இதையெல்லாம் உங்களுக்கு தரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து இறுதியாக சொன்னார்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. இதெல்லாம் விட்டால் நீங்கள் நண்பர்களாக இருப்பீர்கள், சகோதரர்களாக இருப்பீர்கள். யோசித்து பார்க்க வேண்டாமா? எனக்கும் உங்களுக்கும் குரோதம் ஏன்? எனக்கும் உங்களுக்கும் பகைமை ஏன்? என்னை பற்றிய ஒரு வஞ்சகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய காரணம் என்ன? அடுத்தவனை பற்றிய ஒரு அதிருப்தியான வாழ்க்கை நான் வாழ காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? எங்களுடைய சகோதரத்துவம் இல்லாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவையற்ற எண்ணங்கள், மோசமான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழி எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு. ஒரு மோசமானவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அந்த செய்தியை பற்றி ஆய்வு செய்யுங்கள், தேடுங்கள், தெளிவடையுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் வந்து சொல்லுகிற பொழுது இவன் கெட்டவன், இவன் சொன்னால் கேட்கக்கூடாது என்று சொல்லுகிறதா இந்த திருமறை வசனம்? நான் சொல்லுகிற இந்த பகுதியை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, வருபவன் கெட்டவன் என்று சமூகத்திற்கு அறிமுகமானவன், ஆனால் கொண்டு வருகிற செய்தி எப்படிப்பட்டது என்பதை அவனுடைய வளமையான குணத்தை வைத்து என்னால் தீர்மானிக்க முடியாது. தபையனு, தெளிவடையுங்கள். அவன் என்ன சொல்லுகிறான், எங்கிருந்து கொண்டு வந்தான், யார் சொன்ன செய்தி, எப்படி வந்திருக்கிறது, இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து தெளிவடைந்தால் அவன் கெட்டவன் என்பதை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். சில வேளைகளில் கெட்டவன் கூட மாறியிருக்கிறான் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்ஜாஅக்கும் ஃபாசிக், உன் பார்வையில் கெட்டவனாக இருக்கட்டும், அவன் கொண்டு வருகிற செய்தியை நீ தீர விசாரித்து தெளிவாய் புரிந்து கொள்வாய் என்றால் அடுத்தவர்களின் நல்லெண்ணத்தை உன்னுடைய உள்ளத்திலே விதைத்துக் கொள்ளலாம் என்பதையும் அல்லாஹும் எனக்கும் உங்களுக்கும் பாடமாய் சொல்லித் தந்திருக்கிறானே. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். லா யஹில்லு லிம்ரஇ முஸ்லிமின் சமிஅ மின் அஹீஹி கலிமத்தன் அன் யதுன்ன பிஹா சூஅன். ஒரு கெட்டதை சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு சகோதர முஸ்லிம் வெளியாக்கி விட்டான். ஒரு சகோதர முஸ்லிம் கெட்ட எண்ணத்தை நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான். அப்படி சொன்னால் வஹுவ யஜிது லஹா ஃபீ ஷைஇன் மினல் கைரி மஸ்தரா. அப்படி சொன்னதுல நல்ல பகுதியில் சிந்திக்கிற வழியும் இருக்கு. ஒரு செய்தியை சொல்றான், அது ரெண்டுக்கும் இடம்பாடு, நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் இடம்பாடு இருந்தால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதுல நல்லங்கிற ஒரு பகுதியை மட்டும் நீ பார்த்துக்கோ, கெட்டது என்கிற பகுதியை விட்டுவிடு என்று சொல்லுகிறார்கள். அன்புள்ளவர்களே, இன்று நாங்கள் ஒரு மனிதன் உண்மையை நல்லதையே சொல்ல வந்தாலும் கூட நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அவனை தட்டிவிடுபவர்களாகத்தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவன் எதையாவது சொன்னால் அந்த மனிதனுடைய உள்ளத்துல எப்படியான எண்ணத்தை கொடுக்கிறோம் தெரியுமா? நீ செத்து தொலை, நீ எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, உனக்கெல்லாம் நான் சொல்லி என்ன செய்ய என்கிற எண்ணத்தை சொல்ல வருபவனின் சிந்தனையில் கொடுக்கும் விதமாக கேட்போர் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நாளை என்னுடைய மறுமை வாழ்வுக்கு இவன் எதிரியாக வரமாட்டானா? அவனை பற்றிய நல்லெண்ணம் கொண்டால் அவனே எனக்கு சாதகமானவனாக எனக்கான சாட்சியாளனாக இருக்கலாம் அல்லவா? அதன் மூலமாக நான் அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்கான ஒரு வழியை கண்டுகொள்ளலாம் இல்லையா? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இது போன்ற சில செய்திகளை நானும் நீங்களும் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இறுதியாக ஒரு சில விடயங்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிகிற பொழுது
ஒரு சில உண்மையான எண்ணங்களை அவனுடைய உள்ளத்தில் எடுத்து அவன் பிரார்த்திக்க வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய ஒரு அழகான ஒரு பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அது உனக்கு சோதனை, கஷ்டங்கள், துன்பங்களாக வருகிறது. அப்படியான நேரத்தில் நீங்க கேட்க வேண்டியது யா ஹய் யா கய்யூம், நிலையானவனே, உயிருள்ளவனே, என்றும் நிலைத்திருக்கும் நித்திய ஜீவனே, உன்னிடம் நாங்கள் கேட்பது என்ன தெரியுமா? பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய அருளை கொண்டு நான் உதவி தேடுகிறேன். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய். உன்னுடைய கருணையை கொண்டு எனக்கு உதவி செய். உன் கருணை இன்றி எனக்கு உதவி செய்பவர்கள் கிடையாது. அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா, என் எல்லா காரியங்களையும் இலகுபடுத்தித்தா, சீர்படுத்தித்தா, சரியானதாக்கித்தா. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் சிமிட்டும் நேரமாயினும் என்னை கைவிட்டு விடாதே யா அல்லாஹ், என்னை உன் பாதுகாப்பில் அரவணைத்துக் கொள் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை புரிய ரசூலுல்லாஹ் சொல்லித் தந்தார்கள். அன்புள்ளவர்களே, இந்த பிரார்த்தனையை நானும் நீங்களும் கேட்க வேண்டும். கேட்க போகிறோம் என்று சொன்னால் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பிரார்த்தனையை புரிவதற்கு நானும் நீங்களும் முதலாவது எதிரியாக இருப்பதே தீய எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களில் இருப்பதுதான் என்பதை மறந்துவிடக்கூடாது. தீய எண்ணங்கள் அகற்றப்பட்டால் இந்த பிரார்த்தனையை கேட்பதில் நியாயம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒரு கணப்பொழுதேனும் அல்லாஹ்வின் பார்வையை விட்டு நான் திரும்பிவிடக்கூடாது, அல்லாஹ்வின் பாதுகாப்பை விட்டு நான் திரும்பிவிடக்கூடாது. அடுத்தவனை பற்றிய தவறான எண்ணம் வைத்திருந்தால் இது அல்லாஹ்வின் பொறுப்புக்கு முன்னர் இந்த உலகத்தில் ஓர் அடியான் என்னை மன்னிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அல்லாஹ் நேரடியாக அதை கையில் எடுக்க மாட்டான் இவனுடைய மன்னிப்பு கிடைக்கிற வரை. அப்படி என்றால் என்னிலும் உங்களிலும் எத்தனை ஜீவன்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் மன்னிப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை ஜீவன்களிடம் கரமேந்த வேண்டியவர்கள், அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்கள் இருக்கிறோம். எப்பொழுது கேட்க போகிறோம்? எப்படி கேட்க போகிறோம்? எம்மோடு வாழ்பவர்கள் இருக்கலாம், எம் ஊரை விட்டு சென்றவர்கள் இருக்கலாம், எம்மை விட்டு தூரமானவர்கள் இருக்கலாம், நாம் சொல்லுவதை புரிந்து கொள்ளாத மரண படுக்கையில் இருக்கலாம், ஏன் மரணித்தே இருக்கலாம். இப்படியானவர்களிடம் நாங்கள் எப்படித்தான் தௌபா செய்ய போகிறோம்? எப்படி நாங்கள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க போகிறோம்? தீய எண்ணங்களின் விளைவாக நாம் எடுத்துக்கொண்ட விடயங்கள், நான் பரப்பிய செய்திகள், அடுத்தவரை பற்றிய மோசமான தகவல்களுக்கு எப்பொழுது நான் மீட்சி பெறப் போகிறேன்? இல்லை என்றால் அல்லாஹ்வின் மன்னிப்பை நான் ஆசை வைப்பதற்கு ஒரு முறை கேட்கிற பிரார்த்தனை போதும் என்று எண்ணிக்கொண்டோமா? அல்லாஹ் நான் கேட்டவுடன் மன்னித்து விடுவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? என்னுடையதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு நானும் நீங்களும் மனிதனமும் செய்த இந்த தவறான எண்ணங்கள் தான் காரணமாக இருந்திருக்குமோ என்று என்றாவது நாம் யோசித்ததுண்டா? இல்லை என்றால் அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, நல்லெண்ணங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய நலவுகள், அல்லாஹ்வின் அன்பு, அல்லாஹ்வினுடைய வெற்றி, அல்லாஹ்வின் உதவியை பெறக்கூடியவர்களாக நல்லெண்ணங்களின் மூலமாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதே நேரத்தில் தீய எண்ணங்களை சுமந்து கொள்வதன் மூலமாக, அடுத்தவனின் குறைகளை பேசுவதன் மூலமாக, அடுத்தவர்களுடைய குறைகளை தேடுவதன் மூலமாக நான் மிக பெரும் பொய்யன் என்கிற அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கையை பயந்தவர்களாக அல்லாஹ்வினுடைய அருள் விவகாரத்தில் நிராசை அடைந்து போவதை விட்டு ஒதுங்கி இருப்பதற்காக வேண்டி மமதை எமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக, தற்பெருமை என்னை ஆட்கொண்டு விடக்கூடாது என்பதற்காக நான் தான் சரியாக வாழ்கிறேன் என்கிற தன் திருப்தி, சுய திருப்தி, சுய எண்ணத்தை என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்புள்ளவர்களே, அடுத்தவர்களை பற்றிய நல்லெண்ணங்களும் எம்மை பற்றிய, எம்முடைய செயல்பாடுகள் பற்றிய, அல்லாஹ்விடம் முறையிட வேண்டிய கடமையை பற்றிய எண்ணத்தையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை அல்லாஹ்விடம் கேட்டாலும் அதை எனக்கு நல்லதாய் மாற்றித் தருவதற்கு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா, என் சகல காரியங்களையும் அவன் சீர்படுத்தி தர காத்திருக்கிறான், ஒரு கணப்பொழுதேனும் என்னை அவன் கைவிட்டு விட மாட்டான் என்கிற பிரார்த்தனையோடு அல்லாஹு தஆலா அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த உலக வாழ்வினுடைய சகல நிலைகளிலும் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் பாதுகாப்பாக இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஈமானை உறுதிப்பட வாழ்ந்து எங்களுடைய செயல்பாடுகளை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஒவ்வொருவரையும் ஆக்கியல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.